இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே, உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல், திருச்சபையின் நீர்ச்சுனை. திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி, துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும் தான். எனவே ஆண்டவரை துதிக்க, நன்றி செலுத்த, உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர, உடல் சுகம் பெற, வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம். திருப்பாடல்கள் அதிகாரம் 73. உண்மையாகவே இஸ்ரவேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர்! தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர்! என் கால்கள் சற்றே நிலை தடுமாறலாயின. நான் அடி சறுக்கி விழப்போனேன். ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன். பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன். அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை. அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. மனித பிறவிகளுக்குள் வருத்தம் அவர்களுக்கு இல்லை. மற்ற மனிதர்களைப் போல் அவர்கள் துன்புறுவதில்லை. எனவே மணி மாலை போல் செருக்கு அவர்களை அணி செய்கின்றது. வன் செயல் அவர்களை ஆடை போல் மூடிக்கொள்கிறது. அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைத்திருக்கின்றன. அவர்களது மனதின் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றன. பிறரை எண்ணி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர். இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர். விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகின்றது. மண்ணுலகமெங்கும் அவர்கள் சொல் விரிந்து பரவுகின்றது. ஆதலால் கடவுளின் மக்களும் அவர்களை புகழ்ந்து பின்பற்றுகின்றனர். இவ்வாறு கடல் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விட்டார்கள். இறைவனுக்கு எப்படி தெரியும்? உன்னதருக்கு அறிவிருக்கிறதா என்கின்றார்கள். ஆம், பொல்லார் இப்படிதான் இருக்கின்றார்கள். என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்து கொண்டது வீண்தானா? குற்றமற்ற நான் என் கைகளை கழுவிக்கொண்டதும் வீண்தானா? நாள்தோறும் நான் வதைப்படுகின்றேன். காலைதோறும் கண்டிப்புக்கு ஆளாகின்றேன். நானும் அவர்களைப் போல் பேசலாமே என்று நான் நினைத்திருந்தால் மக்களின் தலைமுறைக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனாவேன். ஆகவே இதன் உண்மை என்னவென்று கண்டறிய முயன்றேன். ஆனால் அது பெரிய புதிராயிருந்தது. நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் அவர்களை நேர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர். அவர்களை விளந்தாட்டி அழிவுக்கு உள்ளாகுவீர். அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒளிந்து போகின்றனர்! அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள். விழித்தெழுவோரின் கனவு போல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் கிளர்ந்தெழும் போது அவர்கள் போலித்தனத்தை இகழ்வீர். என் உள்ளம் கசிந்தது. என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவி குத்தின. அப்பொழுது நான் அறிவிழந்த மத்திகேடனானேன். உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல் நடந்து கொண்டேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உமது முன்னிலையிலேதான் இருக்கின்றேன். என் வலக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர். உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கிருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கேதுமில்லை. எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். உண்மையிலேயே உமக்கு தொலைவாய் இருப்பவர்கள் அழிவார்கள். உம்மை கைவிடும் அனைவரையும் அழித்துவிடும்.
நானோ கடவுளின் அண்மையே எனக்கு நலமெனக் கொள்வேன். என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாய்க் கொண்டு அவர் தம் செயல்களை எடுத்துரைப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். ஆமேன்.